முதல் பார்ட் பார்த்தால்தான் இரண்டாவது பார்ட் புரியும். முதல் பார்ட் பின் பண்ணி வைத்திருக்கேன், அதை பார்த்துவிட்டு வாருங்கள். இதை கேட்ட தாகிர் தமது குடும்பத்தின் துயரத்தை பற்றி வருந்தி தமது முதலாளியிடம் வந்து விஷயத்தை கூறி தமது சம்பளத்தில் 100 ரூபாய் முன்பணமாக கேட்டார். முதலாளி அவ்வளவு பணம் தற்போது தம்மிடம் இல்லை எனக் கூறி 4 ரூபாய் கொடுத்தார். தாகிர் அந்4 ரூபாய்களைக் கொண்டு வந்து அவ்வியாபாரியிடம் கொடுத்து தம் மனைவியிடம் கொடுக்குமாறு கூறினார். வியாபாரி அதை பெற்றுக்கொண்டார். இவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வற்பத் தொகையையா அவர் மனைவியிடம் கொண்டு சென்று கொடுப்பது? இப்பணத்திற்கு இங்கு மலிவாக கிடைக்கும் பொருளை வாங்கிச் சென்று கொடுப்போம் என்று கருதி அந்த வியாபாரி பழ அங்காடிக்குள் சென்றார். அங்கு ஒவ்வொரு பழமாக விலை விசாரித்து வரும்போது மாதுளைப் பழம்தான் விலை மலிவாக இருந்தது. எனவே ரூபாய்க்கு 25 பழங்கள் என்று 4 ரூபாய்க்கு 100 பழங்களை வாங்கி கட்டிக்கொண்டு கப்பலேறி தம் ஊருக்கு திரும்பினார். கப்பல் தம் ஊரின் கரை வந்து சேர்ந்தது. சேர்ந்தவுடன் சில அரச வேலையாட்கள் கப்பலினுள் நுழைந்து அங்குமிங்கும் எதையோ தேடினார்கள். விஷயம் வினவ அவர்கள், எங்களுடைய அரசகுமாரருக்கு உடல் சுகக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு மருத்துவர் மாதுளை பழச்சாற்றை மருந்தாக கூறியுள்ளார். எங்கள் ஊரில் இப்போது மாதுளை சீசன் இல்லை, இதனால் அப்பழம் கப்பல் பிரயாணிகளில் யாரும் கொண்டு வந்துள்ளாரா என்பதை தேடுகிறோம் என கூறினர். அவ்வியாபாரி வைத்திருந்த மாதுளை பழங்கள் அவ்வேலையாட்களுக்கு எவ்வாறோ தெரிந்துவிட்டது. அவர்கள் அவற்றிலிருந்து ஒரு பழம் விலைக்கு கேட்டனர். அவ்வியாபாரி, பழம் விற்க வாங்கி வரவில்லை, ஒருவருக்கு சன்மானம் அளிப்பதற்காக வாங்கி வந்துள்ளேன் என்று கூறினார்.